இருக்கும். 2021 மே 6ஆம் தேதி கரெக்டாக எலெக்ஷன் ரிசல்ட் 2ஆம் தேதி வந்திருக்கு. அதுலேருந்து எண்ணி 4வது நாள் கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே ரிசைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, அவங்களோட பட்டியல் எடுத்து பார்ப்போம், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா, அந்த லிஸ்ட்டில் முதல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்ரட்டரி திரு முருகானந்தம் அவர்கள். அவர் வந்து திருச்சியை சேர்ந்தவர், திருவெம்பூர் கேண்டிடேட். அவர் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவர், நல்ல ஒரு தொழிலதிபர், வாழ்க்கையோட அடிமட்டத்திலேருந்து மேலே உயர்ந்து வந்திருக்காரு, நிறைய சமூக சேவைகள்லாம் நிறைய செய்கிறாரு, ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான பர்சன். அவரோட தொகுதியில் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் மகேந்திரன். அவர் வந்து பொள்ளாச்சியை சேர்ந்தவர். அவர் ஒரு மருத்துவர், ஒரு விவசாயியும் கூட. அதுவும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அந்த பொள்ளாச்சி சர்க்கிளில். அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அடுத்த பார்த்தீங்கன்னா சந்தோஷ் பாபு, ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து நல்ல படித்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர். ஸோ இப்படி எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆட்கள் இந்த லிஸ்ட்டில். மேலும் பார்த்தீங்கன்னா முனைவர் ஞானசம்பந்தன், பொன்ராஜ் அவர்களுக்கு அப்துல் கலாமோட அசிஸ்டண்ட் அவர், அப்புறமா கமீலா நாசர், பத்மபிரியா, இப்படின்னு சொல்லி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. எல்லாமே நல்ல பின்புலம் உள்ளவர்கள். இவங்கெல்லாம் ஏன் ரிசைன் பண்ணாங்க அப்படின்ற காரணத்தை கேட்டால், கமலுடைய அந்த நடத்தை ஜனநாயகமற்ற முறையில் கேண்டிடேட்ஸை ட்ரீட் பண்ணுறதா எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.